இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டூடெண்ட்ல இருந்து அவரேஜ் மார்க்ஸ் நாங்க சில இன்புட்டா வாங்கி, அந்த அவரேஜ் மார்க்ஸ் என்னது கிரேட் ஏக்குள்ள வருதா, கிரேட் பிக்குள்ள வருதா, கிரேட் சியா, கிரேட் டி அப்படின்னு செய்ய போறோம். நாங்க இதுக்கெல்லாம் பார்க்க போறோம். சரி, அதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்னா எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ண போறோம். சரியா, நிறைய இஃப் கண்டிஷன் வரதால எல்ஸ் இஃப் லேடர் நாங்க யூஸ் பண்ண போறோம். சரியா, அப்ப என்ன செய்ய போறோம், முதலாவது பப்ளிக் கிளாஸ். சரியா, கிளாஸ் நேம் என்ன, எல்ஸ் இஃப் வைக்கணும். முதலாவது சேவ் பண்ணுவோம். ஜாவா சேவ் பண்ணியாச்சு. சரியா, மெயின் கிளாஸ் போடுவோம். சரியா, நாங்க என்ன செய்யணும், யூசர்ட்ட இன்புட் வாங்குறதுக்கு என்ன செய்ய போறோம், நாங்க ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். சரியா, அவரேஜ் நாங்க என்ன செய்யணும், இன்புட் என்ன யூசர்ட்ட இருந்தா இன்புட் வாங்க போறோம். சரியா, ஸ்கேனர் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் என்ன செய்யறேன், ஸ்கேனர் நான் கொடுக்குறேன். சரியா, ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். சரியா, ஓகே, ஸ்கேனர் கிளாஸ் நாங்க என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணிட்டு இதுக்குரிய பேக்கேஜ் நாங்க என்ன செய்யணும், மேல பேக்கேஜை கொடுக்க போறோம். சரியா, என்ன பேக்கேஜ், இன்புட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர். சரியா, இந்த இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் பேக்கேஜ் நாங்க செய்யணும் கொடுத்துட்டோம். சரியா, இன்புட் வாங்குறதுக்கு இப்போ என்ன செய்ய போறோம், நாங்க யூசர்ட்ட நாங்க கேட்க போறோம் என்னது, உங்களுடைய அவரேஜ் மார்க்ஸ் என்ன செய்ய உங்களுக்கு நாங்க கேட்க போறோம். சரியா, அதுக்கு என்ன செய்ய போறோம், சிஸ்டம் சரியா, உள்ள நாங்க கேட்க போறோம் enter the average மார்க்ஸ் வந்து கேட்கிறோம். சரியா, அவரேஜ் மார்க்ஸ் என்ன செய்யறோம், நாங்க யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம். வாங்கி என்ன செய்ய போறோம், அதை அவரேஜ் டவுன்லோட்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். சரியா, அதுக்கு முன்னாடி அவரேஜ் மார்க்ஸ் என்னவா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், இல்லாட்டி ஃப்ளோட்டா இருக்கலாம். அப்ப நாங்க சேம் ஃப்ளோட் பண்ணி அதை கொடுப்போம். ஃப்ளோட் ஈக்குவல் டு ஃப்ளோட் அவரேஜ் அவரேஜ் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட் நான் சேவ் பண்றேன். ஃப்ளோட் நான் சேவ் பண்றேன். சரியா, என்ன செய்யறேன், நாங்க யூசர் கொடுக்குற இன்புட் அவரேஜ் மார்க்ஸ் நான் என்ன செய்யறேன்னா அவரேஜ்னு சொல்ற ஒரு இல்லைன்னா வேரியபிள்ஸ்ல என்ன செய்யறேன், ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா, இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு கண்டிஷனா போட்டு நாங்கள் என்ன செய்யறோம், செக் பண்ணி கொண்டு போக போறோம். சரியா, ஓகே. சரியா, முதல்ல என்ன செய்ய போறோம், முதல்ல இஃப் கண்டிஷன்ல முதல்ல என்ன செக் பண்ண போறோம், கிரேட் ஏ வரும். கிரேட் ஏ 90ல இருந்து 100 வரைக்கும். சரியா, 90ல இருந்து 100 வரைக்கும் உள்ளதா என்னது ஏ. அப்ப என்ன போகிறோம், கண்டிஷன் ஏவிஜி அவரேஜ் மார்க்ஸ் என்னது, முதலாவது 90க்கு ஈக்குவலும் அதோட பெருசா இருக்கணும். யூஸ் பண்ண போற இது என்னது, அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா, ரெண்டுமே ரெண்டுக்குள்ளேயும் இருக்கணும். சரியா, அடுத்த அவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் 100 இருக்கணும். 90ல இருந்து 100 வரைக்கும் இருக்கணும். இருந்தா அது என்னது, சிஸ்டம். சரியா, அப்படி இருந்தா அது எந்த கிரேட்டுக்குள்ள வரப்போகுது, ஏ கிரேட்டுக்குள்ள வரப்போகுது. சரியா, ஏ கிரேட்டுக்குள்ள வரப்போகுது, ஏ கிரேட்டுக்குள்ள வரப்போகுது. சரியா, என்னது 90ல இருந்து 100 வரைக்கும் இருந்தா என்னது ஏ கிரேட்டுக்குள்ள வரப்போகுது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அடுத்த கண்டிஷன் போட போறோம், எல்ஸ். சரியா, எல்ஸுக்குள்ள என்ன போட போறோம், அடுத்தது 80ல இருந்து 90 வரைக்கும், சாரி 89, 90 அங்க போட்டோம். அடுத்தது 89 வரைக்கும் என்ன செய்ய போகுது, செக் பண்ண போறோம். இது என்ன பார்ப்பது, கிரேட் எங்களுக்கு 80ல இருந்து 89க்குள்ள 80ல கிரேட் பியா இருக்க போகுது. சரியா, கிரேட் பி. அதே அடுத்தது இது என்னவா இருக்க போகுது, அடுத்த கண்டிஷன் என்னது, 70ல இருந்து 79. சரியா, 72 79. சரியா, அடுத்த கண்டிஷன் என்னது, அடுத்தது
எழுதோட குறையும். அப்ப எல்ஸ் எல்லாமே எல்ஸ் போட்டு எல்ஸ் எல்ஸ் அடுத்து நான் செய்யும் அதுக்கு அடுத்தது வரது எல்லாமே அடுத்த கண்டிஷனுக்குள்ள வரப்போகுது. சரியா? சிஸ்டம் சரியா? இதுக்குள்ள என்ன வரப்போகுது? அதுக்கு பிறகு வர எல்லாமே என்னது 70 விட குறைவானது எல்லாமே என்ன கிரேட் டிக்குள்ள வரப்போகுது. சரியா? என்ன செஞ்சிடும் நாங்க அவளை கண்டிஷனையுமே இஃப் எல்ஸ்ல போட்டு கொடுத்துட்டு இப்ப என்ன செய்ய போறோம் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஓகேயா? Java. காட்டுது. Java. சின்ன பிள்ளை வந்து இல்லை சிஸ்டம்னு போட்டு சரியா இல்லை ஸ்ட்ரிங் ஆர்ஜின் வருது. சரியா? ஓகே அப்போ நான் செய்வேன் கிளாஸ் நேம் வச்சு சிஎம்டியில் என்ன செய்ய பண்ணுற கூட ரன் பண்ணி பார்ப்போம். ஆர்சி ஜாவா. சரியா? இப்போ என்ன இருக்குது என்றதை அவரேஜ் மார்க்ஸை கேட்குது சார். நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் 85 என்ன கொடுக்குறேன். சரியா? 85 சொல்றது என்ன கிரேட் பி. என்ன சொல்லிருக்கு 85 8லேருந்து 89 வரைக்கும் வந்து கிரேட் பி. சரி அதை நாங்கள் என்ன செய்வோம் ஃப்ளோட்டில் கொடுத்து பார்ப்போம். 45.5 கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா என்ன கிரேட் டி எல்லாம் என்னது 70 இப்படியே இருக்கிற எல்லாமே என்னது கிரேட் சாரி கிரேட் டில தான் என்ன செய்ய போகுது வரப்போகுது. சரியா? இதான் என்னது நார்மலா அவரேஜை வச்சுக்கொண்டு கிரேட் நாங்க எப்படி கணிக்கிறது பார்த்துருக்கோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொள்ளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. ஓகே.